டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வீடியோவில் உயர்கல்வித்துறையை பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம் நண்பர்களே. நாம் சமீப காலமாக தமிழ்நாடு நிர்வாகம் பகுதியில் உள்ள முக்கியமான தலைப்புகளை பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையில் இன்றைய வகுப்பில் உயர்கல்வித்துறையை பற்றிய முழு விவரங்களை இப்போது பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது தமிழ்நாடு நிர்வாகத்திலிருந்து டிஎன்பிஎஸ்சியில் சமீப காலமாக பெரும்பாலான கேள்விகள் கேட்கிறார்கள். அதன் அடிப்படையில் தமிழ்நாடு நிர்வாகம் பகுதியில் முக்கியத்துவம் வாய்ந்த தலைப்புகளை பார்த்து வருகிறோம் நண்பர்களை. பார்க்காதவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது, பார்த்து பயனடையுங்கள் நண்பர்களே. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள், அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் நண்பர்களே. தற்போது இந்த வீடியோவில் உயர்கல்வித்துறையை பற்றிய விவரங்களை முழுமையாக பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது அதனுடைய உயர்கல்வித்துறையினுடைய நோக்கத்தை பற்றி இப்போது பார்க்கலாம். கல்வி நிறுவனங்களில் புதுமைகளையும் நேர்த்தியையும் புகுத்தி மேலோங்க செய்வது இத்துறையின் நோக்கமாகும். அதாவது உயர்கல்வித்துறையின் முக்கியமான நோக்கமாக இருப்பது கல்வி நிறுவனங்களில் புதுமைகளை புகுத்தியும் நேர்த்தியை புகுத்தியும் மேலோங்க செய்வது இத்துறையின் நோக்கமாகும். உலகத்தரமான கல்வியை கிராமப்புற மாணவர்களுக்கும் ஏழை எளிய மாணவர்களுக்கும் வழங்குவதே இதனுடைய நோக்கங்களில் ஒன்றாகும். அதற்கடுத்து உலகளாவிய தரமான கல்வியை வழங்கும் பல்கலைக்கழகங்களை கொண்ட மாநிலமாக உருவாக்குவதே இதனுடைய நோக்கமாகும் நண்பர்களே. அதற்கடுத்து இதனுடைய முக்கியமான பணிகளை பற்றி பார்க்கலாம். 1997ஆம் ஆண்டு இந்த உயர்கல்வித்துறையானது ஏற்படுத்தப்பட்டது. அதற்கடுத்து உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வி அமைக்கப்பட்டுள்ளது. அதற்கடுத்து ஏழை எளிய மாணவர்களுக்கு உயர்கல்வி வாய்ப்பை ஏற்படுத்துதல், கல்லூரிகளில் உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துதல், உயர்கல்வி பாடத்திட்டங்களை செம்மைப்படுத்துதல், மாணவர்களுக்கிடையே அறிவியல் உணர்வை ஏற்படுத்துதல், அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆராய்ச்சியை ஊக்குவித்தல் போன்றவை இவற்றினுடைய பிரதான பணிகளாகும். இதனுடைய கிளைகளை பற்றி இப்போது பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது உயர்கல்வியினுடைய துறையினுடைய சில கிளைகள் பற்றி இப்போது பார்க்கலாம். அதாவது கல்லூரி கல்வி இயக்கம் 1965ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட கல்லூரி கல்வி இயக்கமானது உயர்கல்வித்துறையின் ஒரு பிரிவாகும். அதற்கடுத்து தொழில்நுட்ப கல்வி இயக்கம் என்பதும் உயர்கல்வித்துறையின் ஒரு பிரிவாகும். அதற்கடுத்து அரசு ஆவண காப்பகம் 1670ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டதும் இதன் கீழ் செயல்படக்கூடிய ஒரு கிளைத்துறையாகும். அதற்கடுத்து உயர்கல்வித்துறையினுடைய அமைப்புகளை இப்போது பார்க்கலாம் நண்பர்களே. தமிழ்நாடு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையம் 1983, அறிவியல் நகரம் 1988, தமிழ்நாடு மாநில அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மன்றம் 1984, தமிழ்நாடு உயர்கல்வி மன்றம் 1992, தமிழ்நாடு மாநில தொழில்நுட்ப கல்வி மன்றம் 2010, தமிழ்நாடு உருது கழகம் 2000, தேசிய உயர்கல்வி திட்டத்திற்கான மாநில இயக்குநரகம் 2015 ஆகிய சில அமைப்புகள் உயர்கல்வித்துறையின் கீழ் வருகிறது நண்பர்களே. அதற்கடுத்து தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்கள் மொத்தம் 22 பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் இதுவரை செயல்படுகிறது. அதாவது 2021லிருந்து 2022ஆம் காலகட்டத்தில் உள்ள மொத்த கல்லூரிகளின் எண்ணிக்கை, அதாவது கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், அதனோடு கல்வியியல் கல்லூரிகள், அதாவது டீச்சர் ட்ரைனிங் மற்றும் பிஎட் எம்எட் என்று சொல்லக்கூடிய கல்வியியல் கல்லூரிகள் ஆக மொத்தம் சேர்த்து 1573 உள்ளது நண்பர்களே. அதாவது 2021லிருந்து 2022ஆம் காலகட்டம் வரை தமிழ்நாட்டில் உள்ள மொத்த கல்லூரிகள் 1573 ஆகும். அதாவது அவை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அண்டு எஜுகேஷனல் கல்லூரி, அதாவது கல்வியியல் கல்லூரி என்று சொல்லக்கூடிய பிஎட் எம்எட் மற்றும் டீச்சர் ட்ரைனிங் போன்ற கல்லூரிகள் மொத்தம் 1573 உள்ளது நண்பர்களே. அதற்கடுத்து
அதே காலகட்டத்தில் 2021 2022 காலகட்டத்தில் உள்ள தொழில்நுட்ப கல்லூரிகள் 509 உள்ளது. தமிழ்நாட்டில் அதாவது தொழில்நுட்ப கல்லூரிகள் 509 உள்ளது. அதற்கடுத்து அதே காலகட்டத்தில் 2021 2022 காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் உள்ள பொறியியல் கல்லூரிகள் 573 கல்லூரிகள் தமிழ்நாட்டில் உள்ளது நண்பர்களே. ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் உள்ள மொத்த பல்கலைக்கழகம் 22, கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகள் 1573, தொழில்நுட்ப கல்லூரிகள் அதாவது ITI மற்றும் பாலிடெக்னிக் என்று சொல்லக்கூடிய கல்லூரிகள் 509. அதற்கடுத்து பொறியியல் கல்லூரிகள் BE, BTech, ME, MTech என்று சொல்லக்கூடிய கல்லூரிகள் 573. ஆக இதுவரை அதாவது 2021 22 காலகட்டம் வரை தமிழ்நாட்டில் உள்ளது நண்பர்களே. அதற்கடுத்து அண்மையில் ஏற்படுத்தப்பட்ட சில திட்டங்கள், அதாவது உயர்கல்வித்துறையால் அண்மையில் ஏற்படுத்தப்பட்ட சில திட்டங்களை இப்போது பார்க்கலாம். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் என்ற திட்டத்தின் அடிப்படையில் அரசாங்க பள்ளிகளில் அதாவது 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசாங்க பள்ளிகளில் படித்த மாணவிகள் மேற்கொண்டு உயர் படிப்பு படிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் அரசாங்க கல்லூரியில் சேர்ந்த பிறகு அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டமானது தொடங்கப்பட்டுள்ளது நண்பர்களே. அதாவது சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால் புதுமை பெண் திட்டம் என்ற திட்டமானது உயர்கல்வித்துறை மூலம் தொடங்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு அதாவது இந்த திட்டத்தின் கீழ் அரசாங்க கல்லூரியில் பயில்கிற கல்லூரி மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் அவர்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. அந்த கல்லூரி காலம் முடியும் வரை அதாவது அவர்களுடைய 3 ஆண்டு காலம் வரை அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் அவர்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். இதில் முக்கியமான நிபந்தனை அவர்கள் ஏற்கனவே 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசாங்க பள்ளியில் படித்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மேலும் அவர் அரசாங்க கல்லூரியில் சேர்ந்து இருக்க வேண்டும் நண்பர்களே. அப்படி அவர்கள் அரசாங்க கல்லூரியில் சேர்ந்து கல்வி தொடங்கும் போது அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் 3 ஆண்டுகள் படிப்பு முடியும் வரை அவர்களுக்கு தொடர்ந்து வழங்கப்படுகிறது. இது புதுமை பெண் திட்டம் என அழைக்கப்படுகிறது நண்பர்களே. இது TNPSCயில் நிச்சயமாக கேட்கக்கூடிய கேள்வி. இதை பற்றிய முழு விவரங்களை நாம் ஏற்கனவே பதிவிட்டு இருக்கிறோம் நண்பர்களே, பார்த்து பயனடையுங்கள். அதற்கடுத்து புதுமை பெண் திட்டம் போலவே மாணவர்களுக்கும் அதாவது புதுமை பெண் திட்டம் என்பது மாணவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம். அதே போல மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டமானது தொடங்கப்பட்டுள்ளது. அதாவது அது தமிழ் புதல்வன் திட்டம் என அழைக்கப்படுகிறது நண்பர்களே. அதாவது அரசாங்க பள்ளியில் படித்து அரசாங்க கல்லூரியில் சேருகிற மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம்தான் இது. அதாவது தமிழ் புதல்வன் என்று சொல்லக்கூடிய திட்டம். அவர்கள் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசாங்க பள்ளியில் படித்திருக்க வேண்டும். அதற்கடுத்து அரசாங்க கல்லூரியில் அவர்கள் சேர்ந்திருக்க வேண்டும். அப்படி சேருகிற பட்சத்தில் அவர்கள் கல்லூரி படிப்பு முடியும் வரை அதாவது 3 ஆண்டு காலம் முடியும் வரை ஒவ்வொரு மாதமும் அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இந்த தொகையானது அவர்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது நண்பர்களே. இந்த திட்டம்தான் தமிழ் புதல்வன் திட்டம் என அழைக்கப்படுகிறது. இது மாணவர்களுக்கான ஒரு திட்டம் ஆகும் நண்பர்களே. ஏற்கனவே சொன்னது புதுமை பெண் திட்டம் என்பது மாணவிகளுக்கானது, தமிழ் புதல்வன் திட்டம் என்பது மாணவர்களுக்கானது நண்பர்களே. இது இரண்டும் ஒரே நோக்கத்தை கொண்டதுதான் நண்பர்களே. அரசாங்க பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டமாகும். இந்த 2 திட்டங்களும் உயர்கல்வித்துறையின் மூலம் வருகிறது நண்பர்களே. இது அதிமுக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்கள். TNPSC தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய திட்டமாக இது இருக்கிறது. எனவே மாணவர்கள் திரும்ப திரும்ப கேட்டு ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள் நண்பர்களே. நிச்சயமாக இது உங்களுக்கு கை கொடுக்கும் என்று நினைக்கிறேன்.
அடுத்து வரும் வீடியோவில் இன்னொரு முக்கியமான துறையை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. பார்க்காதவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படும், அவற்றை பார்த்து பயனடையுங்கள் நண்பர்களே. அதற்கடுத்து முக்கியமாக சில தகவல்களை சொல்ல வேண்டியிருக்கிறது. அதாவது சமீப காலமாக தமிழ்நாடு நிர்வாகம் பகுதி பற்றிய முக்கியமான தகவல்களை பார்த்து வருகிறோம் நண்பர்களே. அதாவது இன்னும் ஒரு சில நாட்களில் தமிழ்நாடு நிர்வாகம் பற்றிய முழுமையான தகவல்களை பார்த்து விடுவோம். அதற்கடுத்து டிஎன்பிசியால் அதிக வினாக்கள் இடம்பெறக்கூடிய பகுதியாக இருப்பது இந்தியன் பாலிட்டி என்று சொல்லக்கூடிய இந்திய அரசியல் அமைப்பு நண்பர்களே. அதாவது தமிழ்நாடு நிர்வாகத்தில் அதிக கேள்விகள் கேட்கிறதால் அதை முதலில் பார்த்துவிட்டோம். அதற்கடுத்து இந்தியன் பாலிட்டி இந்திய அரசியலமைப்பு என்று சொல்லக்கூடிய பகுதியிலிருந்து நிறைய கேள்விகள் வருகிறது நண்பர்களே. அதை பார்க்க இருக்கிறோம். தமிழ்நாடு நிர்வாகமானது இன்னும் ஒரு சில நாட்களில் முடிந்துவிடும். அதற்கடுத்து இந்தியன் பாலிட்டி பகுதி ஆரம்பிக்கும் நண்பர்களே. மாணவர்களின் நலன் கருதி டிஎன்பிசி தேர்வில் இடம்பெற்றுள்ள, அதாவது ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதியில் இடம்பெற்றுள்ள அனைத்து தலைப்புகளை பற்றிய விவரங்களையும் நாம் இப்போது பார்த்து வருகிறோம். தேர்வுக்கு முன்பாக அனைத்து தலைப்புகளையும் முடிக்க திட்டமிட்டுள்ளோம் நண்பர்களே. தவறாமல் பார்த்து பயனடையுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் செய்து விடுங்கள் நண்பர்களே, அவர்களும் பயனடையட்டும். அடுத்து வரும் வீடியோவில் அடுத்து ஒரு முக்கியமான தலைப்பை பார்க்கலாம் நண்பர்களே. நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று அரசு அதிகாரியாக வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன் நண்பர்களே. தொடர்ந்து படியுங்கள், அரசாங்க அதிகாரி ஆகுங்கள் நண்பர்களே. அடுத்து வரும் வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.